கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாற்றுதல் எங்கிருந்து அதிகமாக நமக்கு உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நிறைய பேர் தேவனை அறிந்திருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, எல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனால் தேவனுக்காக சில காரியங்கள், அதாவது ஊழியத்துக்காக செய்கிறது, மற்றவங்களுக்கு ஏழைக்கு உதவுவது, இப்படி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் பொருளாதாரத்தில் கர்த்தருடைய காரியத்துக்கு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் கர்த்தர் அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார். அந்த வழியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த தேவன் நமக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். இந்த நம்முடைய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு நமக்கு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த பெருக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால், விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலமாக வருகிறது. விதைப்பு அறுப்புங்கிறது தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிற ஒரு பிரமாணம். இது எல்லாருக்கும் இயங்கும் பாருங்க. ஆகையால் இந்த பிரமாணத்தை ஒருவன் அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அறிந்து இதை நான் செய்ய போகிறேன் என்று அவன் அதில் இறங்கும் பொழுது அவனுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் உற்சாகம், பரவசம் வருகிறது. ஏனென்றால் பிரமாணத்தை அவன் அறிந்ததனால் அவன் அதிலே ஜெயிக்கிறான். ஆகையால் தேவன் பாருங்க இப்படி தான் வைத்திருக்கிறார். இந்த விவசாயி பாருங்க, தன்னுடைய நிலத்தில் அவனுக்கு நல்லாக தெரியும், இவ்வளோ விதையை விதைச்சா எனக்கு இவ்வளோ அறுவடை ஆக போகிறது என்று அவன் எதிர்பார்த்து அவன் விதைக்கிறான். ஆகையால் உங்கள் கையில் இருக்கிற பணமும் ஒரு விதை போல நீங்கள் எண்ண வேண்டும். கொடுக்கும் பொழுது ஒரு நோக்கத்துக்காக, அதை கண்டிப்பாக உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. நான் இப்படி செய்கிற ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம், எல்லா விதமான காரியத்துக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம், ஏழைகளுக்கு உதவலாம், மற்ற எல்லா காரியத்தையும் செய்யலாம். ஆனால் பாருங்கள், தேவன் சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லும்போது சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆக நான் செய்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவலாம். ஆகையால் அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இதில் பார்க்கும் பொழுது மோருங்கிறதுல கிளிக் பண்ணி கீழே அந்த இதில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் உள்ள எல்லா டீட்டெயிலுக்கும் சேனல்லையும் இருக்குது. ஆகையால் நீங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் அதை என்ன பண்ணுகிறார் என்றால் 1000 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை உண்டு. பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு இருந்தால் எப்படி இருப்பீங்க? தேவன் அப்படி தாங்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான் அவர் விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, விதைக்கதை அதிகரிக்கணும். நீங்கள் விதைக்கலைன்னா அறுவடை முடியாது. விவசாயி பாருங்கள், தன்னுடைய நிலத்தினுடைய அந்த விதை நெல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செல்ஃப்லேயே வச்சுக்கிட்டு இருந்தனா அங்கே பெருக முடியுமா? முடியாது. என்னைக்கு அவன் பூமியில் போடுறானோ, அந்த மழை காலங்கள் அந்த டைமில் வரும்போது அவன் விதைக்க ஆரம்பிக்கணும், அப்பொழுது அது பெறுகிறது. ஆகையால் அருமையானவர்களே, இந்த விதைப்பு அறுப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர்கள் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அதனால தான் அவர் உங்களை தேடி வருகிறார். தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்குன்னு கற்றுக் கொடுக்குற பாருங்கள். வனாந்தரத்திலே கேதுர் மரங்கள் இருக்குது, சித்திரி மரங்களும் இருக்குது, மிருது செடிகளும் ஒளி மரங்களும் நட்டு வனாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் இதெல்லாம் நான் உண்டு பண்ணுவேன். எங்கே உண்டு பண்ணுவேன்னு சொல்லுற கர்த்தர்? வனாந்தரமாக இருக்க இடத்துல. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு சூழ்நிலைகள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறா. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கேட்பீங்க, ஐயோ எனக்கு கொஞ்சம் தாங்க, எனக்கு கொஞ்சம் உதவுங்கன்னு. ஆனால் பாருங்கள், சூழ்நிலையில் மத்தியில் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ விதைக்க நீ கற்றுக்கொள்ளலப்பா. நீ விதைக்கும் பொழுது நீ யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வனாந்தரமாக இருக்கிற வாழ்க்கையை நான் உனக்கு அழகாக செழிப்பான ஒரு வாழ்க்கை தரக்கு ஒரு ரகசியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஆக இந்த நாள் முதல் கொண்டு நீ விதைக்க கொஞ்சமாக நீ பெருக்க வேண்டும். நீங்கள் டைரெக்டாக சிலவங்க பெருக்குன்னா அதை சமாளிக்கவே முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, நிறைய வந்துச்சுன்னா என்னால் என்ன பண்ணனே தெரியல. அப்படி நீங்கள் உங்களுடைய தேவனை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் பெருக்கத்தை கொஞ்சமாக நீங்கள் பெருகும் பொழுது அப்பொழுதுதான் நீங்கள் அதிகமாக பெருக்கத்தை நீங்கள் விரும்புங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கம் ஏற்படும் பொழுது நீங்கள் எல்லாவித சூழ்நிலையிலும் சந்திக்க முடியும், தேவனுக்காக உதவ முடியும், ஊழியத்துக்காக உதவ முடியும், ஏழைகளுக்கு உதவ முடியும். இப்படி தேவன் உங்களை பெருக்கத்தை அவர் விரும்புகிறார். ஆகையால் வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட மரங்கள், அழகழகான மரங்களை அவர் நட விரும்புகிற அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கனிதர மரங்களாக அவர் இருப்பார். ஆகையால் அந்த விதைப்பு அறுப்பதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து அவர் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், எப்படி இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.